டெய்லியும் தங்க விலை ஏறப்போகுது, இல்லை க்ரூட் ஆயில் ஏறப்போகுது, இல்லை ஸ்டாக் விலை தான் ஏறுது அப்படின்னு நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையாலே அந்த நியூஸ்னால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதா? பாசிட்டிவ் இருந்தால் மேலே போகணுமா, இல்லை நெகட்டிவாக ரிசல்ட்ஸ் கொடுத்தா கீழே வரணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு என்ன விஷயங்கள் இருக்கா? அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். Hi there guys, welcome back. This is Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நியூஸ், நிறைய பேர் நியூஸை பார்த்து தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நியூஸ்னால் தான் மார்க்கெட் மூவ் ஆகுதா, அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் இருக்குது. அதனால் நியூஸ்னால் தான் மார்க்கெட் மூவ் ஆகுதா, இல்லை பின்னாடி ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக ஒரு சார்ட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறோன்னா, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வேறு என்ன சிக்னல் கிடைக்குமா, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சார்ட்டை பார்க்கலாம். ஸோ கேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூஸையும் மார்க்கெட்டை நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கா, இல்லை ஆப்போசிட்டாக நடந்திருக்கா, எது ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படி நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயில் எடுத்திருக்கேன். செயிலோட Q3 ரிசல்ட், குவார்டர்லி ரிசல்ட் எடுத்திருக்கேன். குவார்டர்லி ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், செயில் வந்து 12.4% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1283 crores, 1283 கோடியிலேருந்து 1443 கோடியா, ஏன்னா கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் வந்துச்சு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா 10th February ஈவினிங் தான் வந்திருக்கு. 4:18, என்னன்னா 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிட்ட பிறகு 4:18 வந்திருக்கு. அப்போ 10 மணிக்குன்னா அதோட இம்பேக்ட் எப்போ இருந்திருக்குன்னா, அடுத்த நாள் 10 மணி இது க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு வந்திருக்குன்னா 11ஆம் தேதி 11th February அப்போ ஒரு மேலே போயிருக்கணும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். போய் பார்க்கலாம் மார்க்கெட்டில் மேலே போயிருக்கா இல்லை கீழே வந்திருக்கான்ட்டு. ஏன்னா ப்ராஃபிட்டில் 12% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா மேலே தான் போகணும். சரி, இப்போ 11th February என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். 11th February எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் 11th February கரெக்டாக எந்த கேண்டில் வந்திருக்கேன், இந்த ரெட் கலர் கேண்டில். நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் டே என்ன ஆச்சுன்னா நான் கொஞ்சம் நல்லா மேலே போயிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு நியூஸ் வந்து 4:13 அப்படி வந்ததுனால க்ளோசிங்க்கு அப்புறமா தான் வந்திருக்கு. க்ளோசிங்க்கு அப்புறமா நம்ம வந்துட்ட பிறகு நம்ம நல்லா ப்ராஃபிட் காமிச்சோன்னா நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம், அடுத்த நாள் நல்லா மேலே போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா கீழே வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அப்படியே மொத்தமாக கீழே வந்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் அப்படியே மொத்தமாக கீழே வந்து அப்படியே மொத்தமாக அடிச்சாச்சு. செயல் நல்லா பாருங்க, என்னதான் ப்ராஃபிட் கொடுத்தாலும் மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த இடத்துல கீழே வந்திருக்கு. அதான் ப்ராஃபிட்டே சொன்னாலும் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல கீழே வந்துட்டு இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட்ல இருந்துச்சு, நீங்க ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். அழகா மார்க்கெட் மொத்தமா ஒரு லோ கொடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்கான், அழகா வந்திருக்கான். சும்மா உங்களுக்கு எது காமிக்கணும்னா இந்த இடத்துல நம்ம எப்போதுமே நம்ம காமிப்போம், ஃபிபனோக்கி அப்படின்ற விஷயம் காமிப்போம். மார்க்கெட் கரெக்டா எங்க வந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதா உங்களுக்கு? கரெக்டா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மார்க்கெட் நான் கீழே தான் வரப்போறேன்னு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இண்டிகேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அழகா கீழே தான் வந்திருக்கு. அப்போ நீங்க டெக்னிக்கல் படி போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கிளியரா என்ன தெரியுது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுனால நம்ம யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டோம், பை பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நியூஸை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணியிருந்தா கண்டிப்பாக லாஸ் வந்திருக்கும். சரி, இது மட்டும் தானா? அப்படி கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப்பும் கொடுத்துருக்கு மார்க்கெட். இந்த இடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு டபுள் டாப் கொடுத்துருக்கு. நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கணும்னா 1 ஹவரில் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் கிளியராக தெரியுது. பார்த்தீங்கன்னா டபுள் டாப் கொடுத்துருக்கு, கரெக்டாக ப்ரீவியஸ் ஹையில் இருக்குது. டபுள் டாப் இருந்தால் நம்மளுக்கு தெரியும், ப்ரீவியஸ் லோ உடைச்சா கீழே தான் வரணுன்ட்டு. மார்க்கெட் அழகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் லோ உடைச்ச லெவலுக்கு ரீடெஸ்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறமா தான் என்ன இருக்கு, உங்களுக்கு மார்க்கெட் நல்லா கீழே போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த இடத்துலையும் செல் பண்ணிருக்கலாம், உடைச்ச உடனே அந்த ரீடெஸ்ட் கொடுத்த இடத்துலையும் செல் பண்ணிருக்கலாம். செல் பண்ணியிருந்தா இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ப்ராஃபிட்டாக பிடிச்சிருக்கலாம்.
என்ன புரியுதா? என்னன்னா நம்ம அவங்க என்னதான் பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்தாலும், மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, ட்ரெண்டுக்கு ஏத்தா மாரி தான் டிராவல் ஆகுது. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா, அழகா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு கீழ தான் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் என்னதான் பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்தாலும், இங்க அழகா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ட்ரெண்டுக்கு ஏத்தா மாரி தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இங்க மூவ் ஆயிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், ட்ரெண்டுக்கு ஏத்தா மாரி தான் இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுனாலும், அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருந்தா தான் கீழ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் எடுத்திருக்கேன். எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 10th பிப்ரவரி அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட டிவிடெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கம்மியா இருக்குன்னா, 71% கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டர்லருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த குவார்ட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 71% கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதே 10th பிப்ரவரி. அந்த டேட் போய் பார்க்கலாம். உண்மையாலே டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா, அதுவும் கீழ தான் வந்திருக்கணும். இல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்தா மேல தான் போயிருக்கணும். ஏன்னா, நியூஸ் முக்கியம் கிடையாது. ட்ரெண்ட் தான் நம்ம மேஜரா பார்க்கணும். 10th பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, இந்த இடம். அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. அழகா என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நியூஸுக்கு ஏத்த மாரி கீழ வந்திருக்கு. நீங்க செயல்ல பார்த்தீங்கன்னா, நியூஸ் கீழ வரும்ன்னு சொல்லிச்சு. ஆனா மார்க்கெட் செயல்ல வந்து மேல போகும். ப்ராஃபிட் அதிகமா இருந்துச்சு. ஆனா மேல போகும்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனா கீழ வந்துருச்சு. இந்த இடத்துல அழகா வந்து மார்க்கெட் கீழ வந்திருக்கு. அது அவங்க சொன்ன அந்த Q2, Q3 ரிசல்ட்ஸ் மாரியே லாஸ்ட்ன்னு சொன்ன மாரியே, அதுக்கேத்த மாரியே மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஆனா, என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்திருக்கும். டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா தான், அதுக்கேத்த மாரி நியூஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்திருக்கும். அழகா என்ன பண்ணியிருக்கான், லோ குடுத்துருக்கான். ஒரு கரெக்ஷன் குடுத்து தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு, மொத்தமா கீழ வந்திருக்கு. எவ்வளோ வரைக்கும் குடுத்துச்சு? சும்மா போட்டு பார்க்கலாம். தெரியுதா? அதே இடம் தான். கிட்டத்தட்ட அதே 0.618ல தான் மார்க்கெட் என்னாச்சு, திரும்பி கீழ வந்திருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல இந்த டாப் வந்து செல் பண்ணியிருந்தா, அடுத்த நாள் லோ வந்தது 11th பிப்ரவரி லோ வந்தத புடிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்தத புடிச்சிருக்கலாம். அப்படியே மொத்தமா என்னாச்சு, மார்க்கெட் கீழ வரைக்கும் வந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இது எல்லாத்தையும் ப்ராஃபிட்டா புடிச்சிருக்கலாம். புரியுதா? என்னதான் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா வந்தாலும், மார்க்கெட் கீழ வரணும்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்கணும். ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. மார்க்கெட் மேல போகணும்னா, அப் ட்ரெண்டா இருந்தா தான் மார்க்கெட் மேல போகும். அதே மாரி இன்னொரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு சார்ட் மட்டும் காமிச்சுர்றேன். இப்ப ரீசென்ட்டா எஸ்கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது ஜுன்ஜுன்வாலா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட வாங்கி வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாம் காணோம். எப்படின்னா 1% மேல இருக்கவங்க பேரெல்லாம் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்ல வரும். அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவரு பேர் அதுல காணோம். பேர் அதுல காணோம்னோனே, ஓகே அவங்க என்ன புரிஞ்சுனா 4 பாயிண்ட் சம் சேஞ்ச் பெர்சன்டேஜ் வச்சிருந்தாரு எஸ்கார்ட்ல ஷேர்ஸ். இப்போ இந்த குவார்ட்டர்லி அவரோட ரிசல்ட் வரும்போது அவரோட பேர் அதுல இல்ல. அப்ப மீனிங் என்னன்னா, அவர் வித்துட்டாருன்னு அர்த்தம். இப்ப அவர் வித்ததுனால, அந்த ரிசல்ட்ஸும் வந்ததுனால, இப்ப ரீசென்ட்டா வந்ததுனால, மக்கள் பேனிக் ஆயி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே ஒரு நாள்ல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் பார்த்தோம். இப்ப நேத்து கூட நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் கிடைச்சது. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு நல்ல ஒரு ஃபால் குடுத்துருக்கு. சரி, இது எப்படி நம்மளுக்கு சிக்னல் குடுத்துச்சா? இது நீங்க மந்த்லில பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு. மந்த்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே முன்னாடிலருந்து எப்போ ஆ உங்களுக்கு ஜனவரிலருந்தே ஃபாலிங் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு. அதனால ஒரு ஒரு மாசமா அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணிட்டே இருந்துச்சு, கீழ வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க டெய்லில பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி காமிச்சுது. நான் 1 ஹவர்லயும் நான் காமிக்கிறேன். 1 ஹவர்ல உங்களுக்கு அழகா டவுன் ட்ரெண்ட் எல்லாமே குடுத்துட்டு தான் மார்க்கெட் கீழ வந்துச்சு. நீங்க பார்த்தா தெரியும். ஓகேவா? அதே இதுதான் யூஸ் பண்றேன். என்னன்னா, ஒரு லோ, ஹை குடுத்துட்டு, ஒரு சின்ன திருப்பியும் ஒரு ஹை குடுத்துருக்கு. சரி இந்த ஹை எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துச்சு? பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா எங்க வந்திருக்கு மார்க்கெட் உங்களுக்கு? 0.618 0.618 அதுக்கப்புறமா மார்க்கெட் என்னாச்சு? அங்கருந்து மொத்தமா கீழ வந்துருச்சு. அப்ப நம்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? செல் பண்ணிருக்கலாம். செல் பண்ணியிருந்தா இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ப்ராஃபிட்டா புடிச்சிருக்கலாம். மார்க்கெட் அழகா என்ன பண்ணிருக்கு, உங்க சிக்னல் குடுத்துருக்கு. நான் கீழ தான் வரப்போறேன்ட்டு. ஆனா தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. சரி வேற என்னாச்சும் இண்டிகேஷன் இருக்கா? நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, இது ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் பண்ணிருக்கும். இந்த லெவல் உங்களுக்கு எதுவாவும் ஆக்ட் பண்ணியிருக்கும். ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் பண்ணியிருக்கும். மார்க்கெட் அந்த லெவல்லேருந்து மொத்தமா என்னாச்சு?
அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மொத்தமாக கீழே வந்தாச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் லெவலுக்கு டார்கெட்ஸ் போட்டீங்கன்னாலும் பட்டா இங்கே கொடுத்து தான் மார்க்கெட் வந்திருக்கு. சும்மா நான் ஃபிபனோக்கி வச்சுட்டு டார்கெட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே வந்திருக்கு தெரியுதா? கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அந்த 1.6 டார்கெட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் பேனிக் செல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் செல் பண்ணது இங்க. அவர் எப்போ செல் பண்ணாரு அது தெரியாது. அவர் முன்னாடியே செல் பண்ணிருக்கலாம். மக்கள் அந்த ரிசல்ட் வந்தோடனே பேனிக் ஆகி ஓகே ஐயோ அவரே செல் பண்ணிட்டாரு, நம்மளும் செல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி செல் பண்ண ஆரம்பிச்சது இங்க. ஆனா அவங்க செல் பண்ணது கூட நம்மளுக்கு கிளியரா என்ன கொடுத்துருக்கு, உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு தான் வந்திருக்கு. ஃபெபனோக்கின்ற பேட்டர்ன் கொடுத்து தான் வந்திருக்கு. அப்ப இதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிருக்கலாம், செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஆனா அவரு கடைசி ரிப்போர்ட் எடுத்தது ஜனவரி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரிப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ ரிப்போர்ட் எடுத்ததுல என்ன பண்ணிருக்காங்க, இது காமிச்சிருக்கு. அவர் செல் பண்ணது இங்க கூட இருந்திருக்கலாம். இந்த லோ வருதுல்ல, இந்த அழகா இந்த லோல கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஷேர் பண்ணதுனால இந்த லோல கூட இருந்திருக்கலாம். இந்த லோலயும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துச்சு. இல்ல இந்த லோல கூட இருக்கலாம். இந்த லோவும் பார்த்தீங்கன்னா அழகா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா அவர் செல் பண்ணது எங்கன்னு தெரியல. ஆனா அவர் செல் பண்ண இடமும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்திருக்கும். அது எந்த இடமா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய எதுவா இருந்தாலும் அதுக்கு அழகா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். வரி பண்ணிக்க வேணாம். இப்ப மக்கள் பார்த்து பேனிக் செல் பண்ணது உங்களுக்கு அழகா டவுன் ட்ரெண்ட்ல உங்களுக்கு இது ப்ரீவியஸ் ஹை டபுள் டாப்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நீங்க லைன் சார்ட்ல பார்த்தா டபுள் டாப்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். 0.68 வந்திருக்கு. வந்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அழகா கீழே வந்திருக்கு. மந்த்லியில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு அழகா இண்டிகேஷன் கொடுத்து தான் வந்திருக்கு. அப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்னதான் நியூஸ் இருந்தாலும் சரி, என்னதான் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி, ட்ரெண்டை நான் பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நான் பார்த்ததுல ட்ரெண்ட் இஸ் அ டிசைடிங் ஃபேக்டர். என்னதான் பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் பார்த்து தான் மார்க்கெட் மேஜரா மூவ் ஆகுது. அதனால நீங்க கடைசியில பார்க்க வேண்டியது ட்ரெண்ட் தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் மார்க்கெட் இப்ப நியூஸை பார்த்து நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நியூஸை பார்த்து மார்க்கெட் மூவ் ஆகுது. அந்த நியூஸை பார்த்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நியூஸ்னால மார்க்கெட் மேல போகும் அப்படிலாம் கிடையாது. நியூஸ் பாசிட்டிவா வந்தாலும் சரி, அதை பார்த்து மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் 7.4% ரெவென்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, மேலதான் போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனா அடுத்த நியூஸே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். டிசிஎஸ் Q4 ரிசல்ட்ஸ் மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பட் டசன்ட் எக்ஸைட் இன்வெஸ்டர்ஸ். என்னன்னா அவங்க சொன்ன விஷயம் வந்துருச்சு. ஆனா அதை இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. அப்போ இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணாதானே மேல போகணும். நல்லா புரிஞ்சுங்க. நியூஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸ்க்கு சந்தோஷம் இல்லை. அப்ப இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணலன்னா என்ன பண்ணாது, உங்களுக்கு மார்க்கெட் மேல போவாது. அதனால நீங்க பார்க்க வேண்டியது இன்வெஸ்டர்ஸ் பை பண்றாங்களா, செல் பண்றாங்களா. அப்படி நீங்க இன்வெஸ்டர்ஸ் பை பண்றாங்களா, செல் பண்றாங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க ட்ரெண்ட்ல பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, ட்ரெண்டு கத்துக்கோங்க, ட்ரெண்டை ஒழுங்கான விதத்துல கத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க என்னதான் நான் திருப்பி சொல்றேன், என்னதான் இதுவா இருந்தாலும் ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரெண்டும் இந்த மாதிரி ஃபிபனோக்கி மட்டும் கிடையாது. ட்ரெண்ட் இருக்கு, அதே மாதிரி டபுள் டாப் இருக்கு, டபுள் பாட்டம் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டூல்ஸை கம்பைன் பண்ணி பார்க்கும் போதுதான் முன்னாடியே ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால கண்டுபிடிப்பேன். சேல் பார்த்தீங்கன்னா முன்னாடில இருந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. அப்போ முன்னாடியே செல் பண்ணிருக்கலாம். எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா முன்னாடியே 0.6 முன்னாடில இருந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அப்போ முன்னாடியே செல் பண்ணிருக்கலாம். எஸ்கார்ட்ஸும் அதே மாதிரி 0.6 கொடுத்துட்டு அடுத்த நாள் தான் கேப் டவுன் வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த 0.61 கொடுத்த அந்த 215 செல் பண்ணிருந்தீங்கன்னா இதை ஃபுல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் எல்லாம் இருக்கு. நியூஸ் எல்லாம் இருந்தாலும் டெக்னிக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான், டெக்னிக்கல் படிச்சு ஒழுங்கா ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் என்னன்னா, என்னதான் நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட் எது மேஜராக ரெஸ்பெக்ட் பண்ணுன்னா ட்ரெண்டு தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது.
என்னென்னா பையர்ஸ் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னதான் நியூஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் பையர்ஸ் அதை பார்த்து பை பண்ணாங்கன்னா தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லை செல் பண்ணாங்கன்னா கீழே வரும். அதனால் ட்ரெண்டு தான் முக்கியம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே சப்ஜெக்ட் ட்ரெண்டு மட்டும் கிடையாது, நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன், ஃபிபனோக்கி பார்த்தீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க, இல்லை டபுள் டாப் பார்த்தீங்க, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, இல்லை அட்வான்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்குது, இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஐடியா கிடைக்கும். நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஐடியாவை கேதர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ட்ரெண்டெல்லாம் கற்றுக்கணும், இல்லை இந்த ஃபிபனோக்கி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னா நம்ம ட்ரேட் ஹெச்சர்ஸில் அதனால தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்ரி மண்டே சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். லைவ் கிளாஸஸ் தான், டேரெக்டாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இந்த கீழே இருக்க ஸ்கூல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ மதுரை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்த மாதிரி மதுரை நியூ பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான அந்த டேட்டில், அந்த ஓப்பனிங் டேட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது 25th அன்றைக்கி அது ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கான புக்கிங், அந்த கிளாஸுக்கு நீங்கள் வரணுன்னா அதோட புக்கிங் வந்து 15th அன்றைக்கே முடியுது. ஏன்னா நிறைய பேர் வரதுனால நிறைய சீட்ஸ் அலாட் பண்ண முடியாது. அதனால் 15th அன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா க்ளோஸ் பண்ணிடுறோம், புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். வேணும்னா 15th அன்றைக்கி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டவுட்ஸ் என்னாச்சுன்னா கீழே இருக்க ஸ்கால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.